பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் அறிவிப்பதாகவும் எந்த தொகுதியில் போட்டி என்பதை தலைமை முடிவெடுக்கும் என அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேரு தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வகை நாய்கள் இனப்பெருக்கத்திற்கு தடை விதித்திருப்பதோடு நாய்கள் இனப்பெருக்கம் தொடர்பான முழு வரைவு கொள்கையையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன் தந்தை முத்தூர் சா. பெருமாள்சாமி மறைவையொட்டி முதலமைச்சர் மு. ஸ்டாலின் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு தலைமை தேர்தல் ஆணையரிடம் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளன. அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது என ஐகோர்ட் மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு பிரம்மாண்டமான மேடை அமைக்க இன்று காலை பூமி பூஜை நடத்தப்பட்டது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மீனவர் பிரச்சனையில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்கள் என்று கருதாமல் பாராமுகமாகவே செயல்பட்டு வருவதாக மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை நிதித்துறையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றியது தொடர்பாக முதல்வர் மு. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் தேர்தல் பிரச்சாரமாக நடத்த கழக நிர்வாகிகளுக்கு மு. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் 500 இடங்களில் இலவச வைஃபை வசதி முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிராக 2 தேர்தல் முறைகேடு வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒன்றியத்திற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் செய்த சாதனைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பட்டியலிட்டுள்ளார். மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் பாஜகவில் இணையப் போகிறார் என்ற வதந்திக்கு தற்போது அவர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகே விஜய் மக்களை சந்திப்பார் என தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் கட்சியின் உறுப்பினர் படிவம் என பரவி வந்த நிலையில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வாக்குறுதி பற்றி அண்ணாமலை பேசலாமா? மோடி கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு என்று கனிமொழி MP வெளுத்து வாங்கியுள்ளார். 4 வீராங்கனைகளுக்கு அரசு பணி நியமன ஆணையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியுள்ளார். சிவகங்கை வயல்வெளிகளில் குச்சிகளால் பாட்டில்களை கட்டி வைத்து நெற்பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை விவசாயிகள் நூதனமான முறையில் விரட்டி வருகின்றனர். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான வீடியோக்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக 9 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே பணத்துக்காக மோசடி ஏற்கனவே திருமணமான பெண்ணை வாலிபருக்கு புரோக்கர் திருமணம் செய்து வைத்துள்ளார். தமிழ்நாடு அரசின் கீழ் பணியாற்றி வரும் IAS மற்றும் IPS அதிகாரிகள் நிர்வாக காரணங்களுக்காக பணியிட மாற்றம் செய்யப்படும் நிலையில் இன்று 3 IPS அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தன் படையினரில் 4வரில் ஒருவர் நீச்சல் தேர்வில் தோல்வியுற்றதால் இந்தியாவின் கேரள மாநில கடலோர காவல்துறைக்கு இக்கட்டான நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு உள்ளதால் விவசாயிகள் உரத்திற்காக குறைந்தளவு செலவு செய்கின்றனர் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். திரிபுராவில் வாக்குமூலம் அளிக்க வந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக தவறான முறையில் நடந்து கொள்ள முயன்ற நீதிபதியை அம்மாநில உயர்நீதிமன்றம் அதிரடியாக பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வருகிற 27ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழா நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேச இருக்கிறார். இதற்காக பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று பொதுக்கூட்ட மைதான அரங்கில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த சாய் திருமலா நீதி என்பவர் உலகின் மிகச்சிறிய வாஷிங் மிஷினை உருவாக்கி கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த IPL T20 கிரிக்கெட் திருவிழா மார்ச் 22ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கவிருக்கிறது. சென்னையில் இன்று 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராம் 5795ஆகவும் இதேபோல 24 கேரட் தங்கம் விலை ரூபாய் 6322ஆகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.